வணக்கம். இன்னைக்கு நம்ம சிவகுமார் முருகேசன் அவருடைய இயக்கத்துல ராதிகா சரத்குமார் அவர்கள் நடிச்சு வெளிவந்த தாய் கிழவி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ படத்தோட ஒன்லைனர் அப்படின்றது எடுத்துக்கிட்டோம்னா, இது ஒன்லைனர் சொல்ல முடியாது, லைட்டா கதை மாதிரி தான் இருக்கும். என்னன்னா, நம்ம ராதிகா சரத்குமார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊரே பயப்படுற அளவுக்கு ஒரு கந்து வெட்டிக்காரியா இருக்காங்க. ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே உங்களை பார்த்து அப்படி பயந்து நடுங்குவாங்க. ஏன்னா வந்து கந்து வெட்டி விட்டு இது பண்றாங்க இல்லையா. ஸோ இந்த கிழவி எப்படா சாகும், நமக்கு எப்படா வெடிவு கிளம்ப இருக்கும் மாதிரி ஒரு மாதிரி ரகடான பாட்டி அந்த படத்துல வந்திருப்பாங்க, அந்த பவுன் தாயின்ற கேரக்டர்ல. ஸோ இவங்களுக்கு ஒரு 3 பசங்களும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சல்லி காசு கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்ற நிலைமையில எல்லாரும் யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். இந்த கிழவி எப்படா சாகுமோ அப்படின்னு யோசிக்கிற அளவு தான் இருக்கும். ஸோ கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நாள் அந்த நம்ம தாய் கிளவி வந்து பாத்தீங்கன்னா படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. இன்னைக்கு நாளைக்கு ஆயிடுறாங்க. அவங்கள அவங்க தான் என்ன செத்தானன்ற மாதிரி போயிட்டாங்க. கடைசியில் பாத்தீங்கன்னா இவங்களுடைய 3 பசங்களும் இவங்களை எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்றது நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க கடைசியில் அவங்களை காப்பாத்தினாங்களா இல்லையா, ஏன் இறுதிப்பட அவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே அமைஞ்சிருக்கு. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே ஃபன் ஃபில்டாக அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் அவ்வளோ லைக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் அங்கங்கே சின்ன சின்னதாக காமெடி வச்சுட்டு கிளைமேக்ஸில் ரொம்ப எமோஷனலாகவும், அதே மாதிரி நம்ம ராதிகா அவர்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் படத்தில். ஸோ அதோடைய ரைட்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னே சொல்லலாம் படத்தில். ஸோ டேரக்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம் நம்ம சிவகுமார் சாருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு செம்மையாக சிரிச்சுக்கிட்டே ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் போய் பாருங்க. இந்த படத்துக்கு நான் ஃபேமிலியோட தான் போனேன். ஸோ வெளில வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா கேட்டேன் எப்படி வந்தது படம்ட்டு. எங்கள் அம்மா சொன்னாங்க ரொம்ப நாள் கழிச்சு நான் நல்லா சிரிச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.